இப்போ நேற்றைக்கு கல்லெறி நடந்திருக்கு. திமுக வந்து அந்த பெண்ணிய விடுதலைக்காக நாங்கள் தான் போராடினோம் என்றெல்லாம் திமுக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து கல் எடுத்து எறிஞ்சிக்கிறாங்க. ஒரு 65 வயசான ஒரு பாட்டி கல் எடுத்து நாம் தமிழர் கட்சி வரைக்கும் மேலே வீசுறாங்க. ஜெயக்குமார் ஃபைட்டு பார்த்துருக்கீங்களா? பழைய படத்துல ஜெயக்குமார் அப்படி வரும், அவ்வளவுதான். அந்த ஜெயக்குமார் ஃபைட் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் யாராவது என்ன மனநோயாளிகளா? நான் ரோட்ல சும்மா போறவங்க அவன் திமுக காரனாவே இருக்கட்டும், பார்த்த உடனே அவன் திமுக காரனா ஏன்டா லூஸ் நான் சொல்ல போறோம். திமுகவில் இருக்கிறவன்லாம் அது பெரியார் சொன்னதா சொன்னாரு. ஆனா பெரியார் அப்படிலாம் சொல்லல. இதுக்கே ரோசம் வர மாட்டேங்குதே. அங்க இருக்கிறதெல்லாம் கிழட்டு பீஸ். நம்ம பார்த்தா தெரியுங்க பாருங்க. ஜிம்பாடி வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இல்ல உண்மை நேற்று என்ன பாத்தீங்களா? கிழட்டு பீஸ் தானே எல்லாம். 60+ BP பேஷண்ட். நம்ம நல்லா டெய்லி 4 கிலோமீட்டர் ஓடி ஜம்முன்னு சாப்பிட்டு தெம்பா இருக்கிறோம். எல்லாம் 25-30. இப்பயே காரி துப்புறானுங்க. கேடு கட்டாச்சு விளங்காதாச்சு தெரியாம கொடுத்துட்டோன்னு உங்கள் மேடை போடுறாங்க. 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து அரைகுறையாக ஆடையை போட்டு நான் ஆளான தாமரன் ஆடுது திராவிட தேசிய கீதம். போட்டாங்க மாறிடுச்சு. இப்ப காவாலியா பாட்டு ஓடுது. என்னமோ தெரியல. இங்க நின்றுட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஆட்டோ பாக்குறது. பழைய ஓம்னி வண்டி எவனோ பிஸ்கட் கொண்டு போறான். அவனை வண்டி தூக்கி பிஸ்கெட்டுக்குள்ள ஏதாவது பணம் வச்சு கொண்டு போய் பைத்திய கடையில உள்ள கொடுக்குறாங்க. நானே பட்டியல அடிச்சு வச்சு சோறு போடுறாங்கல்ல, சோறு மேல சத்தியம் வாங்கிறானுங்க. சாம்பார் மேல சத்தியம் பண்ணு, சாதம் மேல சத்தியம் பண்ணு, சட்னி மேல சத்தியம் பண்ணு. எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சட்டம் ஒழுங்கினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். தவறு செஞ்ச எவனா இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும், கொம்பனாலாம் இருக்க தேவையில்ல, ஒரு சொம்பனையே ஒன்னாலும் ஒன்றும் செய்ய முடியல. அவன் சேனல்ல இருந்தாலும் மைக்க டக்குன்னு இந்த நேரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டான். நான் ஏதாவது சொல்லணும். இவங்க 2 பேர் தான் சார் அப்படின்ட்டு போயிடும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கேஸை மேற்கோள் காட்டி பேட்டி கொடுத்தவங்க மட்டும் கிடையாது, பேட்டி எடுத்தவனும் எடிட்டருங்க இது. சரி, கேமரா கைது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அப்படி பார்த்தா சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சென்னை கேமராஸ்ல இருந்து வாங்கினேன். அப்படியே கடவான்ற முதல்ல கைது பண்ணுங்க. அது மாதிரி ஏதோ இதுல DJI சோனி ஓன்ற கைது பண்ணுங்க. ஆனா போனாலும் போவாங்க. மக்கள் பக்கம் நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பரப்புரை களத்தில் இருக்கிறோம். கள நிலவரம் என்னவா இருக்குங்கிறத பற்றி பேசலாம். முதல்ல மகிழன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். தொகுதி முழுக்க ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நான் வந்தது எதுக்காக அப்படின்னா, நேற்றைக்கு கலவரம் நடந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பார்த்தேன். ரொம்ப ஒரு பதற்றமாக தான் இருந்துச்சு. நம்மளை ரொம்ப நேரம் அங்கே நிற்க விடலை. கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சிரிச்சுட்டே சொல்கிறீங்க? இல்லை, நான் எதிர்பார்த்தது நடக்கலைல்ல, அதுக்காக. அது எப்படி திடீர்னு வரும்? அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் நம்ம வேட்பாளர் அபிநயா வந்து தலைக்கவசம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது கூட மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் கடந்து வந்துட்டோம். மற்றபடி மற்ற எல்லா இடங்கள்லையும் நல்ல வரவேற்பு இருக்குது. மக்கள் மத்தியில் மக்களும் கூட நம்மளை வரவேற்கிறதா பார்க்க முடியுது. அது முடியுது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த என்ன மக்கள்கிட்ட என்னன்னா போய் சேர்ந்துடுச்சு முழுமையாக கட்சி. ஆமாம், உணர முடியுது. கூடுதலாக என்னன்னா இது வரைக்கும் மக்கள் வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு 8 விழுக்காடுக்கு குறைவான வாக்குகள் இருந்துச்சு. ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தப்போ இருந்த பார்வைக்கும் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு அப்புறமா மக்களுடைய பார்வைக்குமே நிறைய ஒரு நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் களத்தில் வந்து இப்போ மும்முனை போட்டி தான் நடக்குது. திமுக இருக்குது, பாமக இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதிமுக வந்து போட்டியிடல அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. அப்படிங்கிற போது இயல்பாகவே நமக்கு வந்து ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதையும், மக்கள்கிட்ட அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பார்வை மாறி இருக்கிறதையும் தெளிவாகவே பார்க்க முடியுது. நல்ல வரவேற்பு இருக்கு. கார்த்திகை செல்வனே, எப்படி காலையில் முழுக்க பரப்புரையில் இருந்திருக்கிறீங்க? அவரே பரப்புரை பண்ணாரு. அன்பான வாக்காளர்களே, எங்கள் வேட்பாளர் அபிநயா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை பரப்புரை பண்ண. சரி இல்ல சொன்னேன். அந்த மாதிரி அண்ணன் பேசி நான் கேட்டதே இல்லை. ஆனா என்ன அங்க கூட சத்தமா பேச மாட்டேங்கிறாரு. ஆமா, கூட நம்ம கொடியை பிடிச்சி தானே போறாங்க. நம்ம கொடி தானே பேட்டியில இருக்குடா. போறாங்க, அவங்க பரப்புரைக்கு போறாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க. அது உண்மையில எந்த மூலையில பார்த்தாலும் சரி, புலிக்கொடியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆரவாரம் வந்துடும். அப்ப தொடருங்க. நல்லா இருக்குது. மக்கள் தம்பி சொன்னது போல் நல்ல வரவேற்பு இருக்குது, நல்லா இருக்குது. குறிப்பாக நம்ம வேட்பாளரும் தீயாக வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் நம்ம இயல்பாக நடக்கிறது தான். ஈரோடு கிழக்கில் என்ன நடந்துச்சோ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மூலையிலேருந்தும் ஆட்கள் இங்கே வந்து
பெரிய அளவுக்கு பணி செய்வாங்க. அதுபோல் இப்பவும் செய்கிறாங்க. இவங்க செய்கிற அளவுக்கு ஈடு கொடுத்து இவங்களை விட கூடுதலாக செய்கிற அளவுக்கு ஒரு வேட்பாளரும் இருந்து அவங்களும் களத்தில் நிற்கிறதுனால அவங்களும் முட்டுக்கு முட்டு எதிர்முட்டுன்னு முட்டுறதுனால நல்லதாக இருக்குது களம். சிறப்பாக இருக்குது. எல்லாரும் அருமையாக பணி செய்கிறாங்க. மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இப்போ அங்கீகாரம் பெற்ற பிறகு இப்போ நமக்கு வந்து இதில் இன்னும் எவ்வளோ வாங்க போகிறோம், ஏற்கனவே எவ்வளோ வாங்கினோம், இது வந்து இடைத்தேர்தலுங்கிறதுனால நம்மளால் அதெல்லாம் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி தான் நம்மளுடைய இலக்கு. வெற்றிக்காக தான் வேலை செய்கிறோம். அந்த வெற்றிக்கான முயற்சியில் 100 விழுக்காடு நம்ம தரப்பில் கொடுக்குறோம். இதுக்கு மேலே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை தான். நம்ம கடமையை நம்ம சரியாக செஞ்சாச்சு. அதிமுக இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. போன தேர்தலில் கூட ஒரு 8000 வாக்குகளில் தான் தோத்தாங்க. அப்போ இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய அந்த வாக்குகள் வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறதா பரவலாக வந்து பேசப்படுது. அந்த வாக்குகள் எந்த கட்சிக்கு போகும்போது எப்படி அதை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதிமுக இதை புறக்கணிச்சது தொட்டு திமுகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுகவினுடைய வாக்குகளை குறி வச்சு அதுக்கேற்ற மாதிரி மலுப்பலாக பேசின இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. திமுகனுடைய அமைச்சர்கள் 1-2 பேர் வந்து அதிமுகனுடைய வாக்காளர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு வந்து நம்பிக்கையாக பேசியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ரெட்டலையில் குத்துன அந்த கையை எப்படி சூரியனில் குத்துன்றதுக்கு வந்து எனக்கு தெரியலை இது வரைக்கும். அப்படி தீயில கூட இப்படி கை வச்சிருவாங்க, கையில் கற்பூரத்தில் கூட கையில் வச்சிருவாங்க. ஆனால் அதில் மாறி குத்த மாட்டாங்கன்றது வந்து தமிழ்நாடு வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு குத்துவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இங்கே இவர் என்ன சொல்லியிருந்தாரு, பாமக தரப்பில் வந்து அவங்க ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படத்தெல்லாம் வந்து போட்டு ஓட்டு கேட்டாங்க. அது மாதிரி அதிமுகவினுடைய வாக்காளர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எடப்பாடி பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பாமகக்கு எதன் பொருட்டும் வந்து ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா கடந்த தேர்தலில் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மோதல் தெரியும். இந்த காலையில் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற மாதிரி வருது, சாயந்தரம் பிஜேபின்றது வருது, அப்படி மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதில் கடைசி வரைக்கும் பாமக வந்து அதிமுக காரங்க எதிர்பார்த்தாங்க. அதிமுக எதிர்பார்த்துச்சு. நான் பாமக வந்துச்சுன்னா வட மாவட்டங்கள் ஒரு வலுவான ஒரு பேஸ் நமக்கு கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு ஒரு 5 சீட்லேருந்து 10 சீட்டு கிடைக்கிறத பார்த்தா எலெக்ஷன் ரிசல்ட்லேயுமே அது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுது. அப்போ பாமக கூட்டணி இல்லாமல் போனது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அது பிஜேபி பக்கம் போனது பிஜேபியினுடைய கூட்டணிக்கு பெரிய வலு சேர்க்கக்கூடிய விதமாகவும் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாமக இது அதிமுகவினர் என்ன முடிவு எடுத்துறாங்க, எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்ன முடிவு எடுத்துறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பாமக வராததுனால நம்மளுடைய வாக்குகள் எதன் பொருட்டும் பாமகவுக்கு வந்து பெயரக்கூடாதுன்றதுல அதிமுக தெளிவாக இருக்குது. களத்தில் 3 கட்சி போட்டியிடுது. அதிமுக தலைமையாக சொன்னாலும் திமுக போட மாட்டான் ஒன்று. அப்போ திமுக அவுட்டு, பாமக வந்து ஓட்டு கேட்குது. பாமகவுக்கு எதிராக அதிமுக தலைமை அறிவிச்சிருச்சு. அப்போ தலைமையை மீறி இதனுடைய மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ கிளை தொகுதி பொறுப்பாளர்களோ வார்டு பொறுப்பாளர் கூட போட மாட்டான். அதிமுக விசுவாசி யாருமே பாமகவுக்கு போட மாட்டான். அப்போ அதிமுக தெளிவாக அறிவிச்சிச்சு. அப்போ 2 இல்லைன்னா இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி தான் போட்டாங்கன்னா அதில் பெரிய அளவில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போ அதிமுகவினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அநீதிக்கு எதிராக நம்ம வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எல்லாம் வந்து பங்கெடுத்திருந்தோம். அது அதிமுகவினுடைய உணர்வாளர்கள் கிட்ட ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதிமுக போட்டிட்டேன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைன்றப்போ இந்த அயோக்கிய பயில்களுக்கு, அதாவது இந்த திமுக அந்த வேட்பாளர் இவங்களுக்கு போடுறதுக்கு பதிலாக நாம் வந்து புதிதாக ஒரு மருத்துவர் இங்கே படித்த பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க. ஏற்கனவே அந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டிக்கிட்டாங்க. அப்போ நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. நீங்கள் பிரச்சாரத்தையெல்லாம் கேட்டீங்க, இன்றைக்கி காலையில் அவங்க பேசின பேச்சு இருக்குது பாருங்கள், பரப்புரை. ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் சமூக நீதினு பேசுவாங்க, சாதிய ஒழிப்புன்னு பேசுவாங்க. தேர்தல் வந்துட்டால் நம்மளாம் ரெட்டியார் ஓட்டு போடு, நம்மளாம் நாய்க்கர் ஓட்டு போடு, நம்மளாம் இன்னாளுக ஓட்டு போடு, நம்மளாம் அண்ணாளுக ஓட்டு போடுன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ராதாபுரமாக ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஊரில், அந்த ஊரில் நின்றுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க, சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க, தமிழ்னு பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க. சாதி பார்த்து இத்தனை காலமாக ஓட்டு போட்டோமே, இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டோமே, நம்ம சாதிக்காரங்களுக்கு என்ன செஞ்சாங்க? குறிப்பிட்ட அந்த சாதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள், அந்த எம்எல்ஏக்கள், அவங்க தான் வாழ்ந்தாங்களே தவிர நமக்கு என்ன? இந்த பாலிடிக்ஸ் இருக்குதுல்ல, நீங்கள் என்ன தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய டாப் எண்டில் பின்னாலுமே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். எலெக்ஷனில் என்ன நம்பர் வருது அதுதான் உங்கள் கட்சிக்கான தகுதி. இப்போ நாம் தமிழ் கட்சி இந்த ஒரு தகுதி எப்படி இருக்குன்னா 8% வாக்கு உனக்கு இருக்குது, அவ்வளோதான். அதான் நாம் தமிழ் கட்சி. நீங்கள் கொள்கை எல்லாம் செக்ரட்டரி வச்சுட்டா கூட எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னு வந்துட்டுன்னா ஓட்டு என்ன, அதுதான் கடைசியாக வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு டாப் எண்டில் நின்றுக்கிட்டு இந்த சாதி ஒழிப்பு பேசுறது இருக்குதுல்ல, சாதி பற்றி எனக்கு ஓட்டு போடான்னு சொல்கிற அந்த துணிச்சல் இறுக்கம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்று எனக்கு இருக்குல்ல, அசாத்திய துணிச்சல். அதற்காகவே
இந்த வேட்பாளர் வந்து கணிசமான வாக்கள் வாங்குவாங்க அப்படின்றது வந்து நான் உண்மையில வந்து பார்க்குறேன். அதிமுக ஓட்டு கண்டிப்பாக நம்ம பக்கம் சாயும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் கூட இருக்குது. இப்போ நம்ம பரப்புரையை போய் என்னென்னா நிறைய அதிமுகவினுடைய முக்கியமான அந்த பகுதியில் உள்ள பிரமுகர்கள் கூட வந்து நம்மக்கிட்ட இந்த முறை உங்களுக்கு தான் வாக்கு என்று சொல்லி அவங்களே வந்து நம்ம கூட வந்து வெளிப்படையாக மைக் ஓட்டு போடுங்க நம்ம கூட வந்து கேட்கல அவ்வளோதான். இல்லை அப்படி கேட்ட அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. சில தொண்டர்கள் வந்து வந்திருக்கிறாங்க நம்ம கூட. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நேற்றைக்கு கல்லெறி நடந்திருக்கு. திமுக வந்து அந்த பெண்ணிய விடுதலைக்காக நாங்கள் தான் போராடினோம் என்றெல்லாம் திமுக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து கல் எடுத்து எறிஞ்சிக்கிறாங்க. ஒரு 65 வயசான ஒரு பாட்டி கல் எடுத்து நாம் தமிழர் கட்சி வரைக்கும் மேலே வீசுறாங்க. இது ஒரு திராவிடத்தினுடைய வெற்றியாக பார்க்குறதா, பெரியாருடைய வெற்றியாக பார்க்குறதா, எப்படி பார்க்குறீங்க? இது கல் எறியறது, செருப்பு எறியறது இதெல்லாம் இவங்க தொடங்கினதுலேருந்து இங்கே அதிகமாக நடக்கிறதான்னு வச்சுக்கோங்க. அதுதான், அதனால அது இல்ல ஒருவேளை பாரதி கண்ட புதுமை பண்ண பாக்குறதா? அதை இல்ல அது கருணாநிதி அது வேற விஷயம். இது எல்லாத்தையும் விட இந்த திமுகவுடைய அடிதடிக்கு முதல் இரையானது ஹிம்லர் தான். நீங்க தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளே. அந்த அனுபவம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்குது. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இவங்க நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மேடையில அவன் அடிக்க வந்தான்ல தற்காப்புக்காக ஒரே மீறி அவனை மிதிச்சு போட்டுருந்தோம். நம்ம பெருசு செத்து போயிட்டா கொலைகேஸ் நம்ம விழுந்துருவோம்னு நினைச்சு அவனை பரிதாபப்பட்டு விட்டது. இவரை சொல்லணும், நான் இருந்தேன்னா சத்தியமா மிதிச்சிருக்க. ஆமா, ஏன்னா நம்மளை அடிக்க வரும்போது நம்ம எப்படி இது பண்ண முடியும்? நம்ம யாரையும் போய் அடிக்கல, நம்ம வன்முறையை வந்து கையில் எடுக்கல. தற்காப்புக்காக அடிக்கிறது சட்டப்படியும் தப்பு இல்லை, தார்மீகப்படியும் தப்பு இல்லை. அடிக்கும் போது நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதுல இவர் மேல எனக்கு வருத்தம். அதுக்கப்புறம் காளியம்மா கிட்ட வந்தாங்க. அன்னைக்கு இடும்பவனம் கார்த்தி கடுமையா பேசின. அப்படி அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது. இது ஈரோடு கிழக்குல இவங்க நேரா செய்யாம ஆளை வச்சு செஞ்சாங்க. நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 பேருடைய மண்டைகள் எல்லாம் வந்து ஒரு 3 இயக்கங்களுக்குள்ள ஒரு போட்டியா அதை மாத்தினாங்க. என்னன்னா, அண்ணன் வந்து ஒரு செய்தியை பேசுறாரு, வரலாற்று செய்தியை பேசுறாரு. அந்த வரலாற்று செய்தி இருக்கு சான்றோட. அதனாலதான் இன்னைக்கு திருமாவளவனும் பேசி. ஆமா, அப்புறம் திமுக இருந்து யாரோ அவர் பேர் என்ன, யாரோ ஒரு முன்னாள் பிரமுகர், அவருமே வந்து இந்த சமூகங்களை எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆமாம், இப்போ அதில் என்னன்னா, அண்ணன் பேசினது வரலாற்று செய்தி. வழக்கு போயிருக்காங்க, ஆனால் அந்த வழக்கு என்னைக்கு நிற்காதுன்னு நமக்கு அப்போவே தெரியும். என்னன்னா, வரலாற்று செய்தியை பேசும்போது ஒரு சான்றோட தான் சொல்கிறாரு, எங்கே இருக்கணும் நான் காட்டுறேன்னு சொல்லி. இதை பேசினதுக்கு வந்து அருந்ததியரை தப்பாக பேசிட்டாருன்னு ஒரு நாடகத்தை எல்லாரும் நான் சக்கிலியன்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. அவங்க வந்து இழிவாக பேசிகிட்டு இருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்கள மரியாதையோடு பேசுனது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவனை எப்படி நீ குப்பைக்காரன் ஏண்டா மேலேருந்து குப்பையை தெருவில் போடுறோம் குப்பைக்காரன் கிடையாது, அதை அள்ளிட்டு போகிறோம் நீ குப்பைக்காரன் சொல்லுவியான்னு அந்த மக்கள் பக்கம் நின்று அவரை தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து நாம் தமிழ் கட்சியாக நிச்சயமானவர்களும். அவரை வந்து அந்த மக்களுக்கு எதிராக திருப்பி விட்ட அந்த சதி இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து கேடுகட்ட இவங்களுடைய அந்த சாதிய வக்கரத்தினுடைய அந்த வெளிப்பாடு. அதுதான் அது அந்த களத்தில் செய்யும் போது அதை வந்து அந்த சாதி சார்ந்து நம்ம ஏற்கிறோமோ இல்லையோ அவங்க சார்ந்த ஒரு 3 இயக்கங்கள் இருக்கு. அந்த 3 இயக்கங்களுக்குள்ள போட்டி. அதாவது யாரு அது வந்து 3வது இயக்கம். 2வது இயக்கம் வந்து இந்த அடிதடியில் ஈரோடு கிழக்குல ஈடுபட்டது. இந்த 2 இயக்கமும் கடுமையாக சண்டை போட்டுக்குதுல தங்களுக்கான அங்கீகாரத்தை பெறதுக்கு. அதாவது திமுக அவங்க பக்கம் திரும்பி பார்க்கணும், அடுத்த முறை ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது எல்லாமே. ஆனால் இவங்க இப்படி சண்டை போடும்போது அவங்களையும் ஒரு எலைட் பாலிட்டிஷியன் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சண்டை கண்டெல்லாம் போட மாட்டார். அழகாக நின்று அரசியல் செஞ்சு அவர் தான் எப்போதும் சீட்டு வாங்கிட்டு போவார். இந்த முறையும் 21 தேர்தலையும் சீட்டு வாங்கினது அவர் மட்டும்தான், இவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இப்போ இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். திமுக வந்து இப்படி தான் தூண்டி விட்டு இவங்க 3 பேரில் 2 இயக்கங்களை விட்டு நம்மளை அடிக்க பார்த்துச்சு. அதுபோல் இந்த வாட்டி செய்யறதுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால் அவங்களே களத்தில் இறங்கி திமுக காரங்களே இப்போ அடிக்க வராங்க. அங்கேயும் மண்டையை உடைச்சாங்க, இங்கே மண்டையை உடைக்க முயற்சி பண்ணோம். நம்ம 2009 இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து அரசியல் செய்கிறோம். இப்போ 10 ஆண்டுகளாக இவங்க வந்து எதிர்கட்சி. 2011 நம்ம ஒரு கோர் பாலிடிக்ஸ்குள்ளே இறங்குறோம்னு வைங்களேன். 10 கட்சி ஆரம்பிக்கப்படுது, 11 ரொம்ப கோர் பாலிடிக்ஸ்குள்ளே இறங்குறோம். அப்போ அங்கே பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வருஷம் தான் நமக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணுறோம். அப்போ 11 21 வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி. அப்போயும் நம்ம வந்து கடுமையாக அதிமுகவையும் பேசியிருக்கிறோம், திமுகவையும் பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ விமர்சித்ததை விட திமுக வந்து அப்போ வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறோம். அப்போல்லாம் இவங்களுக்கு மேடை ஏறணும் துணி வரலையே. அப்போ அந்த அதிகாரம் கொடுக்குற அந்த போதை, போலீஸ் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, சட்டம் நமக்கு வந்து எப்படினாலும் வளைக்கலாம், எவனை நினைச்சாலும் நம்ம குண்டர் சட்டத்தில் இருந்து போடலாம், ஊடகங்கள் நம்ம கையில் இருக்குது. இப்படி எல்லாமும் வச்சுக்கிட்டு இந்த ஆர்டர் இருக்குதுல்ல, இது எவ்வளோ நாளைக்கு நினைச்சு நாம என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அடித்தார் ஸ்டாலின்
அதிர்ந்தது டெல்லி அப்படின்னு இப்போ அது என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பிஜேபியை தான் பிரதானமான எதிரின்னு சொல்கிறாங்க. பிஜேபியை நாங்கள் வீழ்த்திடுவோம், கடுமையாக எதிர்த்துருவோம்லாம். ஆனால் பிஜேபி கூட்டங்கள்லையோ பிஜேபிக்காரங்களையோ போய் என்னைக்குமே திமுக வந்து ஒரு சின்னதாக கண்டிச்சு பேசினதா கூட நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடந்ததா? ஜெயக்குமார் ஃபைட் பார்த்துருக்கீங்களா பழைய படத்துல? ஜெயக்குமார் அப்படி வரும், அவ்வளவுதான். அந்த ஜெயக்குமார் ஃபைட் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ட்விட்டர்ல ஸ்டாலின் சொன்ன செய்திக்கு ஒன்று சொல்கிறேன். என்னன்னா பாஜகவை இவங்க எதிர்க்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, பாஜகவை எல்லா இடத்துலையும் மிக வெளிப்படையாக அவங்களால கொடியேற்ற முடியுது. எந்த சிக்கலும் இல்லை. ஆதரவாக நிற்குது, நடத்திட்டு போயிட்டாங்க. ஆதரவாக நிற்குது. நான் கொடியேற்றுறதை மட்டுமே எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க விசிகா கொடியேற்ற முடியாது. விசிகா கொடியேற்றினா அந்த கொடியை வந்து தூக்கி போடுறாங்க. மூக்கால அழுகிறாரு. மாடல் ஆட்சியில கூட மானம் கெட்டு போய் தான் இந்த கூட்டணியில அவரு உண்மையில எனக்கு விசிகால ரொம்ப பிடிச்சது வந்து சங்கத்தமிழன். திடீர்னு வந்து உண்மை இப்போ போல்டாக பேசிடுவாப்புல, அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கத்தமிழனை. இப்போ அதான் அதனால் இது நீங்கள் சொன்னது பாஜகவை எதிர்க்கலைங்கிறத விட கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து பாஜகவை எதெல்லாம் செய்ய விடுறாங்களோ கூட்டணியில் இருக்கிறவங்கள கூட செய்ய விடுறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் பேசியிருந்தாரு, இனி திமுக இனி எல்லாம் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்ட்டு. விஜய்க்கு துண்டு போடுறாரு, அது தெரியல உங்களுக்கு. விஜய்க்கு துண்டு போட்டு வைக்கிறாரு இப்போவே. இப்போ என்னன்னா ஸ்டாலினை சுப்பிரமணிய சாமி என்ன பேச ஸ்டூப்பிட்னு சொன்னாரா இல்லையா ட்விட்டரில்? நீ கைது பண்ண வேண்டாம், நீ சுப்பிரமணிய சாமி வீட்டை முற்றுகையிட வேண்டாம். பதிலுக்கு ஒரு ட்வீட்டு ஒண்ணுமே இல்லையா? சுப்பிரமணிய சாமி கண்ட பயம். ஆடிட்டர் குரு அதுதான் சொல்ல வந்தேன். நீ வந்து சுப்பிரமணிய சாமி விடு, இடியட் முட்டாள், ஓகே அத்தோட விட்டாச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொன்னாரு? திமுகவில் இருக்கிறவன்லாம் அது பெரியார் சொன்னதா சொன்னாரு. ஆனா பெரியார் அப்படிலாம் சொல்லல. இதுக்கே ரோசம் வர மாட்டேங்குதே. அது போக எச்ராஜ் என்ன சொன்னாரு? விலைமாதிரிட்ட போயிட்டு திருப்தி இல்லைன்னா காசை திரும்பி வாங்கணும். இவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கூட மானங்கன்னு கேட்டோம். செய்தி உண்மைன்னா விட்டுரு, இல்லைன்னா கேஸ் போடுங்க. அப்ப இப்ப கேஸ் போடாம இருக்காங்கன்னா உண்மையாக வனவாசத்துல இருக்குப்பா. அப்ப என்னடா உங்க கொள்கை? இதுக்கு மேல எல்லாத்துக்கு மேல கர்நாடகால பாட கட்டினானுங்க. ஆனா இப்ப ஒரு மனுஷனுக்கு உசுரோட பாட கட்டுறானுங்க. அதுக்கு நாம கண்டிச்சு நீ ஒன்னும் செய்ய நம்ம பேசணும். அட என்னடா மானங்கிட்டு போய் நீ உனக்கு மேலே 1000 விமர்சனம் இருக்குது, கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்குது, இந்த தொலைது போகுது. நான் உனைய நான் அடிப்பேன், அடுத்த மணிக்கு விட மாட்டேன். அப்படி நம்ம பேசுகிறோம். என்னதான் மாநிலத்தில் முதலமைச்சராக போய் தொலைஞ்சிட்டேன், உனைய இதை நாங்கள் தான் பேசி ஆகணும்னு சொல்லி நம்ம அவ்வளோ பேசணும். திமுக ஒருத்தன் பேச காணமே. அட இந்த வரும்போது இதே முடிச்சுக்கிறேன். சனாதனம் பிரச்சனை வரும்போது உதயநிதி ஸ்டாலினோட தலைக்கு வந்து ஒரு வடநாட்டு சாமியார் வேலை வச்சான், 10 கோடியே என்னமோ வச்சான். அதுக்கு கூட அண்ணன் கண்டிச்சு பேசினாரு. இவனுங்க எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலப்பா. நம்ம கிட்ட தான் இந்த வீரத்தெல்லாம் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை. இவங்க வந்து நம்ம அண்ணன் நினைச்சிருந்தாருன்னா எப்பயும் நம்மளை வந்து தூண்டி விட்டுருக்கலாம். தம்பி வச்சு சைடானா இறங்கி அடிச்சிரும். அங்க இருக்கிறதெல்லாம் கிழட்டு பீஸ். நம்ம பார்த்தா தெரியுங்க பாருங்க, ஜிம்பாடி கொடுத்துக்கிட்டு இல்ல உண்மை நேற்று என்ன பாத்தீங்களா? கிழட்டு பீஸ் தானே எல்லாம் 60 பிபி பேஷண்ட். நம்ம நல்லா டெய்லி 4 கிலோமீட்டர் ஓடி ஜம்முன்னு சாப்பிட்டு தெம்பா இருக்கிறோம். எல்லாம் 25-30. தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி நாம் தமிழ் கட்சி. அப்போ நம்மளால எடுத்து சண்டை போட முடியாதா? அப்போ நம்ம வந்து அந்த வன்முறை வேணாம், அதுக்கு வரல, இந்த ரவுடிசம் வேணாம். நம்ம வந்தது வேற. நம்ம வந்து ஒரு சமூக மாற்றத்திற்காக, ஒரு அரசியல் மாற்றத்திற்காக, நாளை தலைமுறை எதிர்கால வாழ்வுக்காக இந்த காலத்தில் வந்து நிற்கிறோம். அந்த உன்னதமான நோக்கம் இருக்கிறதுனால அண்ணன் வந்து எல்லாவற்றையும் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம கையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா இவெல்லாம் ஏமாத்துறோம், போடான்னு தூதி எறிஞ்சிடலாம் இல்லையா? அப்போ என்னன்னா இந்த பெருந்தன்மை இருக்குதுல்ல அண்ணனுடைய இந்த பெருந்தன்மையை, இதை இந்த திமுகனுடைய அந்த கொத்தடிமை என்ன பண்ணிடுறானுங்க? இவன் சின்ன பையில கத்திட்டு போயிடுவானுங்க. இப்படி தான் சொன்னானுங்க. நாலாம் வரும்போது இவன் 17 வயசுல இப்படி போகிறான். இப்போ 26 வயசு ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு கட்சிக்கு வந்து. 16ல் என்ன வீரியத்தோடு வந்தோன்னா அதை விட 10 மடங்கு வீரியத்தோடு நிற்கிறேன். இன்னும் 5 வருஷம் போனால் இதை விட 10 மடங்கு வீரியத்தோடு நிற்பேன். அப்போ அரசியல் அனுபவம் நமக்கு கூட இன்னும் வீரியமாக தான் அந்த களத்தில் நிற்கிறோம். ஆனால் நம்மள என்ன நினச்சிடறானு இவன் ஏப்ப சப்பன்னு நினச்சிக்கிறானுங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்குது. நீ என்ன ரானுங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால ஆடுற, எவ்வளோ நாளைக்கு இருந்துருவேன்? 26. அதுக்கு மேலே இப்போயே காரி துப்புறானுங்க. கேடு கட்டாச்சு, விளங்காதாச்சு, தெரியாமல் கொடுத்துட்டோன்னு. இப்போ 26க்கு அப்புறம் ஒரு நாள் மாட்டுவல்ல. ஆமாப்பா, ஃபேக்ட் இதெல்லாம் வெளிப்படையா மிரட்டல் விட்டுறன்னு கைது பண்ணிட்டு போறானுங்க. அவன் சேனல்ல இருந்தாலும் மைக்க டக்குன்னு இந்த நேரத்துல என்கிட்ட கொடுத்துட்டான். நான் ஏதாவது சொல்லணும், இவங்க 2 பேர் தான் சார் அப்படின்ட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து கல நிலவரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்குமே அதே பிரச்சனை தான். இல்ல நம்ம என்ன அதிகாரம் தருகிற ஆணவ போதெல்லாம் ஆடாதீங்க. என்ன நினைக்கிறானுங்கன்னா, நம்மளே வந்து ஒரு ரேஸ்னா 8 பேர் ஓடணும். உசேன் போல்ட் ஒருத்தனா ஓடி ஜெயிச்சிருந்தானா அவன் பெரிய வீரன் கிடையாது. 8 பேர் கூட ஓடி அவன் முதலாவது வந்தனால தான் அவன் பெரிய வீரன், பெரிய ஓட்டப்பந்தயக்காரன்.
இந்த ஊப்பிக்கிற அப்படின்னா நான் மட்டுமே ஓடுவேன். நீ ஓட்டு கேட்டு வரக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, போஸ்டர் அடிக்கக்கூடாது, யூடியூப்ல கூட பேசக்கூடாது, ட்வீட் கூட போடக்கூடாது. ஆமா, போட்டனா நீ வந்து இதாகிடுவேன், குண்டாஸ் போட்டுருவாங்க. ஆமா, ரவுடிசம் பண்றவனுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கு, கள்ளச்சாராயம் பண்றவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு அதெல்லாம் மெத்து விற்கிறவனுக்கு ஒரு குத்து விட மாட்டானுங்க, நமக்கு தான் விடுவானுங்க. அப்போ இந்த மாதிரி நடக்குது. என்னடான்னா அப்போ இப்போ இந்த இன்றைக்குமே வந்து அதை தான் பார்த்தோம். நம்ம ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறோம், நீ அங்கே முகாம் போட்டு வச்சிருக்கிற, உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பார்த்து மக்களுக்கு தொண்டு பிரச்சனை கொடுத்து நான் பாட்டு கடந்து போயிட்டே இருக்க போகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஓட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்றியா? அப்போ நான் அப்படி தான் வருவேன். இல்லை, இப்படி பார்த்தா திமுக காரங்க மட்டும் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். திமுக தொண்டர்கள் இங்கே ஊராக நம்ம போய் பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு அறியாமையில் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு தத்துவத்தை ஏற்றிருக்கோம், அந்த தத்துவத்தை நம்ம முன்வைக்கிறோம், அது சார்ந்த கருத்துக்களை தான் அவங்கள பார்க்கும்போதும் பேசுகிறோம். நம்ம என்ன யாராவது என்ன மனநோயாளிகளா? நான் ரோட்டில் சும்மா போகிறவங்க, அவன் திமுக காரனாகவே இருக்கட்டும், பார்த்த உடனே அவன் திமுக காரனா ஏன்டா லூஸ் நான் சொல்ல போகிறோம். இல்லை, நம்ம அப்படி ஒன்றும் சொல்கிறது அப்படி இருந்தால் கூட நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இதே கிடையாது. அண்ணே வணக்கம், இங்க மாறல, இப்போவாது மாறுங்க, நாங்க பேசுற கருத்தை கேளுங்க. இந்த கருத்தெல்லாம் உங்க கட்சியில யார் பேசுறாங்க? நம்ம குடும்பத்துல ரெண்டு பொண்ணுங்களை வந்து உங்க மேடை போடுறாங்க, ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து அரைகுறையா ஆடைய போட்டு நான் ஆளான தாமரன் ஆடுது திராவிட தேசிய கீதம். மாறிடுச்சு, இப்ப காவாலியா பாட்டு ஓடுது. ஓ ஆமா, மாநாட்டிலே போட்டாங்களே. இதை செய்கிற ஆட்சி வேணுமா? அல்லது உங்களுக்கு வந்து உங்க பிள்ளைகள் வயசுல இருக்கிறவங்க இவ்வளவு அறிவார்ந்த அரசியல் பேசுறாங்களே, இவங்க வேணுமா? இந்த கருத்தை பேசக்கூடாதா? இதை பேசுறதுனால என்ன கலவரம் உண்டாயிடும்? கருத்தோ தத்துவமா கொள்கை பேசுற இடம் அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம எங்க பேசுறோம்னா, நம்ம பரப்புரைக்காக மக்களை சந்திக்க போலான்னு பார்த்தா மக்களை சந்திக்க முடியல, வீடுகளில் மக்கள் இல்லை. அப்புறம் பார்த்தா எங்கன்னா அங்கங்கே ஈரோடு கிழக்குல பட்டி ஃபார்முலா வச்சான் இல்லையா, அது மாதிரி இங்க வந்து இங்க ஒரு ஃபார்முலா. இது அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். அதுன்னா நீ மட்டும்தான், ஆமா நீ மட்டும்தான் வாக்கு கேட்கணும், மத்தவங்க யாரும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக மக்களை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. அது அனுமதி இல்லாம தான் அதை பண்றான். இப்ப நம்ம வந்து வீடா மக்களை போய் சந்திக்கிறப்ப மக்கள் வீட்டுல இல்லாத பட்சத்துல எங்க மக்கள் இருக்கிறாங்களோ அங்கதானே நம்ம வந்து தேர்தல் ஆணையம் நம்ம 244 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல நான் கூட்டம் நடத்த போறேன், எனக்கு பெர்மிஷன் கேட்டு நம்ம பெர்மிஷன் தந்தா தான் நடத்த முடியுது. நமக்கு கூட்டம் இல்லை, பெர்மிஷன் இல்லை, நம்மளால நடத்த முடியல. ஆனால் பெர்மிஷனே வேகாம எப்படா ஒவ்வொரு வார்டுக்கும் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கேன். இது என்ன தேர்தல்? நீ வக்கீல் தானே, சட்டத்துக்கு புறமா மக்களுக்கு புறமானது. இது என்ன கூத்துனா, ஈரோட்டு தேர்தல் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அத்தனை கூத்து இங்கே நடக்குது. ஈரோட்டில் முக்குத்தி கொடுத்தானுங்க, புடவை கொடுத்தானுங்க, வேஷ்டி கொடுத்தானுங்க. ஊட்டிலேருந்து ஒரு எம்எல்ஏவான் வறுக்கி கொடுக்குறாருங்க ஈரோட்டில். பாத்திரம் கழுவி கொடுத்தானுங்க, துணி துவைச்சு கொடுத்தாங்க, செஞ்ச எங்க அமைச்சரை தூக்கி உள்ள வச்சு இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஈரோடு கிழக்குல உள்ள அந்த அமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா இங்க உள்ள அமைச்சருக்கு தேர்தல் கரிசோறு போட்டானுங்க. கரிசோறு இன்ப சுற்றுலா கூட்டிட்டு போனாங்க. காலையில இருந்து வேட்பாளருடைய அந்த பரப்புரை வாகனத்திலேயே தொகுதி முழுக்க பாண்டிச்சேரி பார்டரே தொட்டு உள்ள போய் இப்படி திரும்பி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன். களத்துல எங்கேயுமே நான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பறக்கும் படைய பார்க்கவே இல்லை. எங்கண்ணா போனாங்க? எங்க நிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு விக்கிரவாண்டிக்கு வெளி பகுதி இருக்கு பாருங்க, ஆமா அந்த பகுதியிலிருந்து உள்ள எவனா பாக்குற செக் பண்றாங்களா? ஏன்னா உள்ள கொண்டு போய் 10 நாளா பணம் கொடுத்துட்டு இருக்கானுங்க, பொருள் கொடுத்துட்டு இருக்கானுங்க. உண்மை, அது ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்காரங்களா போட்டு எடுத்து அதெல்லாம் போட்டுருந்தாங்க, சட்டை கிட்டலாம் தூக்கி போட்டுருந்தாங்க. திமுக ஒரு பொறுப்பாளர் வீட்டுல எடுத்து போட்டுருந்தாங்க, சட்டை புடவை எல்லாமே நடக்குது. நம்ம கார்த்தியால ஒரு ட்வீட் கூட போட்டுருந்தாங்க, அந்த கோடை போட்டுட்டாங்க. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது, ஆரம்பத்திலே கோடை போட்டாங்க. இதுக்கப்புறம் நீ வரக்கூடாதுன்னு போட்டாங்க. இங்க வந்து தேர்தல்னு ஒண்ணு நடத்துறீங்க, நீங்க எல்லாம் அதிகாரின்னு ஒருத்தர் இங்க பாக்குறேன், ஏல விட பச்சை கலர்ல விஜிலன்ஸ்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு பறக்கும் படை ரிசர்வ் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பெரிய மிலிட்டரி துப்பாக்கியோட வச்சுக்கிட்டு இங்க போறவங்க தெரியலைங்க, இருந்தா தைரியம் வந்திருக்கும் என்னமோ தெரியல. இங்க நின்றுட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஆட்டோ பாக்குறது, பழைய ஓம்னி வண்டி எவனோ பிஸ்கட் கொண்டு போறான், அவனை வண்டி தூக்கி பிஸ்கெட்டுக்குள்ள ஏதாவது பணம் வச்சு கொண்டு போய் பைத்திய கடையில உள்ள கொடுக்குறாங்க. நானே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலாமான்னு தெரியல. இப்போதான் நம்ம பரப்புரை கூட்டத்திற்கு போயிட்டு வந்த ஒரு அண்ணன் சொன்னாரு, இந்த துண்டறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா அதை வாங்கிட்டு, காசு வாங்கிட்டேப்பா, மனசு உறுத்துதேப்பான்றாங்களாம். எனக்கு இந்த மக்களுக்காகவா வந்து இந்த களத்துல போராடுறோம் அப்படின்னு சத்தியமாக அது அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். ஆனா நிறைய இடங்கள்ல இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் இருக்கிறாங்களேன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. காசு வாங்கிட்டோம், அதனால இந்த முறை உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம்னு சொல்ற மக்கள் நிறைய பேர் இல்ல. மக்கள் அப்படியும் இருக்கிறாங்க, வாங்காதவங்களும் இருக்கிறாங்க. காசு உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ தொகுதிக்கு வெளியே நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கறேன். இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற இருக்கலாம். அது என்னன்னா, சோறு போட்டுறான்ல, ஒன்றும் இல்லை 2 வழக்கு. இப்போ
சட்டத்துக்கு வக்கீலுக்கே வக்காலத்தா பார்த்துக்கலாம் விடுங்க. இல்லை சின்ன வயசுல சொல்லுவாங்க நீ இப்பெல்லாம் அரசியல் போனீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு தான் தெரியும் அப்படின்னு. பொழப்பே கோர்ட்டு கேஸ் ஓடுது. அதனால 4 பேர் அரசியல்னு தெரிஞ்சா கூட அதில் ஒருத்தன் தான் இப்போ இந்த காணொலியில் மட்டும் 2 வழக்கு வாங்குறதுக்கு பேசியிருக்கான். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சம்மன் ரொம்ப சந்திச்சுக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கேஸை மேற்கோள் காட்டி பேட்டி கொடுத்தவங்க மட்டும் கிடையாது, பேட்டி எடுத்தவனும் எடிட்டருங்க இது. சரி கேமரா கைது பண்ணுவாங்க அப்படி இருக்கிற அப்படி பார்த்தா சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சென்னை கேமராஸ்ல இருந்து வாங்கினேன். அப்படியா? கடவான்ற முதல்ல கைது பண்ணுங்க. அது மாதிரி ஏதோ இதுல DJI சோனி ஓன்ற கைது பண்ணுங்க. ஆனா போனாலும் போவாங்க. இதுல இன்னொன்னு என்ன பெருமை தெரியுமா, இந்த பட்டியல அடிச்சு வச்சு சோறு போடுறாங்கல்ல, சோறு மேல சத்தியம் வாங்கிடுறானுங்க. சாம்பார் மேல சத்தியம் பண்ணு, சாதம் மேல சத்தியம் பண்ணு, சட்னி மேல சத்தியம் பண்ணு, அப்படிதான் நினைக்கிறானுங்க. என்ன சத்தியம் வாங்கிறானுங்க. நீ திமுக ஓட்டு போடலன்னா உனக்கு வந்து வைத்தால போகும், குடும்பத்துக்கு வைத்தால போகும்னு சத்தியம் வாங்கிறானுங்க. அது ஒருவேளை உனக்கு ஓட்டு போட்டு 5 வருஷம் போகும்டா எனக்கு அப்படின்னு சொல்ல. இல்லண்ணா, இந்த ஒரு தொகுதி நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற? 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு. இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா பிரஸ்டீஜியஸ் ஒரு இஷ்யூவா இதை பாக்குறானுங்க. அதனாலதான் இப்போ ஈரோட்டில் வந்து 350 கோடி 400 கோடி ஒரு தொகுதிக்கு 350 கோடியில என்ன கணக்காச்சு ஒன்றும் புரியல. நம்ம கண்ணால பார்த்தோம் இல்லையா. இன்னொரு விஷயம், இந்த 40 தொகுதி ஜெயிச்சாங்க இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில், எங்களுடைய 3 ஆண்டு கால நல்லாட்சிக்கு மக்கள் கொடுத்த பரிசுன்னாங்க. அப்படியே அந்த நல்லாட்சிக்கு இந்த பரிசையும் கொடுக்கட்டும், வாங்கிட்டு போங்க. எதுக்கு நீங்க மக்களை கொண்டு போய் அடிச்சு வைக்கிறீங்க, காசு கொடுக்குறீங்க, அதுலயே காசு கொடுக்குறீங்க. அது கள்ளச்சாராய மரணம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி அங்க ஒரு 10 லட்சம் சமாளிச்சாச்சு. இப்ப அடுத்து இங்க வந்தாச்சு. தலைநகர்ல பெரம்பூர்ல ஒரு தேசிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை வீடு என்ன பெரிய வேடிக்கைக்கூடிய விஷயம்னா, அந்த பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் இருக்காருல்ல, அவர் வீட்டுல இருந்து 50 மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன். அடேப்பா. அப்போ ஒரு வீட்டுக்கு டெலிவரி மேன் மாதிரி ஒருத்தன் வர்றானா, வந்துதான் டெலிவரி மேன் ஏதோ ஃபுட்டோ ஏதோ பொருளோ டெலிவரி பண்ற மாதிரி வந்திருக்கிறான். மறைச்சிருந்த கத்தி எடுத்து வெட்டியிருக்கிறான். இதான் முதல்ல தகவல் வந்துருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் சரணடைஞ்சிருக்காங்க. அது பின்னாடி என்னன்றதை விசாரிச்சு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். அடிப்படை தகவல் இதான் வந்திருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் உன் வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் 50 மீட்டரில் வீடு இருக்குது. அது மாநில தலைவர் ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுன்றது தெரியும். அப்போ இப்படி ஒரு தலைவரை நீ வந்து கண்காணிக்காமல் இருந்தியா? இப்போ புலனாய்வுத்துறை வச்சிருக்கிற, சிபிசிஐடி வச்சிருக்கிற, ஐஎஸ் வச்சிருக்கிற, அது உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை கொடுத்தாங்களாமே. என்ன இன்னொன்னு ஒரு கொலை நடக்குது, ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஒரே நாள்ல நடக்காது. ஆமா, குற்றவியல் படிச்ச அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு மோட்டிவ் இருக்கும், அதுக்கு பின்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடி அட்டெம்ப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும். இவ்வளவு இருக்குது. ஒரு கிரைம்க்கான ப்ரொசீஜர் இவ்வளவு. அப்போ ஒரு திட்டமிடுறான்றது உனக்கு தெரியாதா? நீ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பையும் கண்காணிக்கிற, அதை கண்காணிக்கிற, எல்லாத்தையும் கண்காணிக்கிற. ஏன்னா ஒரு கொலை பண்ண போறான்ற எவ்வளவு ப்ரிப்பரேஷன் ஆகிருப்பான், எத்தனை தடவை அங்கே வந்துட்டு போயிருப்பான், எத்தனை தடவை அங்கே வந்து நடமாடி இருப்பான். அந்த ஏரியால யார் யார் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் அளிக்கக்கூடிய ஆள்ற பட்டியல் ஸ்டேஷன்ல இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் கண்காணிச்சிருக்கலாமே. அப்போ இது என்ன அப்போ அப்பட்டமான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இது ஒரு ஸ்டேட் மிஷினுடைய முட்டுமுட்டான தோல்வி. இது இப்படி ஒரு ஃபெயிலியர். ஸ்டாலினுக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா, 3 முறை சொல்லியிருக்காங்க. ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலினுக்கோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ நடந்தா திமுக மாவட்ட செயலருக்கு வந்திருந்தா ஒன்றும் இல்லை, த்ரெட் இருக்குன்னு சொன்னாங்களே. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ்க்கு துப்பாக்கியோட முடியாதா? இருங்க, நீங்க ஆம்ஸ்ட்ராங்கை விடுங்க, முதல்ல ஸ்டாலினுக்கு தான் என்ன பாதுகாப்பு இருக்கு? திமுக பாதுகாப்பு கிடையாது. நான் அதை சொல்லல. சர்வதேச போதை மருந்து கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக் யார் கூட போய் போட்டோ எடுத்துக்கிட்டாரு? அட நீங்க வேற, அவர் மாற்றுத்திறனாளி ஒருத்தன் கப்படிச்சுன்னு சொல்லி வந்து ஏமாத்தி போயிட்டு இல்ல அபு, அதுக்கு சொல்லல. இந்த ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே 2014 போதை மருந்து கடத்தி போலீஸ் கிட்ட மாட்டினவர். யார் அவரு? ஒருத்தர் சிஎம் பார்க்க வர்றாருன்னா அவர் யாரு என்னன்னு அவருடைய பின்னணி ஆராய மாட்டீங்களா? அப்படி ஆராய்ஞ்சு இருந்தாலே ஜாஃபர் சாதிக் யாருன்னு தெரிய வந்திருக்குமே. ஏங்க இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? அவ்வளவுக்குலாம் ஒருத்தர் டம்மி பீஸுங்க. முதலமைச்சர் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றப்பா. டம்மி பீஸுங்கிற நீங்க வேற, முதலமைச்சர் பாதுகாப்பு இல்ல, டம்மிங்க. யார டம்மின்ற? அரசாங்கமே டம்மி அரசாங்கம். நம்மள எல்லாரையும் பொறுப்பு கிடையாது. இல்ல நானே பொறுப்பு தெரியும். என்னுடைய வார்த்தைகளுக்கு நானே பொறுப்பு. எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீயே வாங்கி கட்டிக்காத. தொட மாட்டானுங்க. எதுக்கு வக்கீல்ன்ற தைரியமா? இல்ல அப்படியாவது வளர்த்து விடுங்கடா, அப்படிதானே?
இல்லடா. அவன் வாடா வாடா இல்ல இது கார்த்தி அண்ணன் கொடுத்த தைரியம். இடுமானம் கார்த்திக் ட்விட்டர் ஐடி அப்படி சொல்லுங்க. பக்குன்னு பல கார்த்தி இருக்காங்களா? இந்த சாட்டை என்ன பேசிட்டு அப்படின்னு ட்விட்டர்ல ஒருத்தன் கேட்கறான். ட்விட்டர் ஐடி இடுமாவன கார்த்தி அப்படிங்கிற மாதிரி போட்டு விடுறான். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இவங்க உண்மையில ஒர்த்து கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், ஸ்டாலினுக்கு வாயை தவிர ஒண்ணுமே செயல்பட மாட்டேங்குது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சட்டம் ஒழுங்கினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். தவறு செஞ்ச எவனா இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும், கொம்பனாலாம் இருக்க தேவையில்ல, ஒரு சொம்பனையே ஒன்னாலும் ஒன்றும் செய்ய முடியல. அது பாட்டுக்கு தலைநகரில் வெட்டி போட்டு போயிட்டு இருக்கிறான், கஞ்சா வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான், பட்டாக்கத்தை காட்டி வழிப்பறி செஞ்சு போயிட்டு இருக்கிறான். இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதான் நடக்கும். அதான் நடக்கும். இப்போ என்னடானா போலி 65 பேர் செத்தா SPM ஒரு கொலை நடந்தா எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதலமைச்சர் மேல ஒரு நடவடிக்கை இல்லை. இருங்க 50 பேர் செத்த வரைக்கும் செய்தி வந்துச்சு. 65 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த செய்தி எதுவுமே வெளியே வரல. வெறும் நியூஸ் கார்டு மட்டும்தான் வந்துச்சு. ஊடகங்களை அப்படியே மொத்தமா தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி எடுக்கிறாங்க. ஏன் கலாச்சாரத்தை பத்தி கேட்க மாட்டீங்களா? இல்ல விஜய் இப்படி பேசியிருக்கிறாரு, அப்ப கலாச்சாரத்துக்கு நீ வரவே மாட்டேன். அதாவது விஜய் இப்படி பேசியிருக்கிறாரு, டே கலாச்சாரத்தை பத்தி பேசுறான்னா கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, ஏன் கலாச்சாரத்தை பத்தி பேசுங்க, 65 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க, அதை பத்தி பேசுங்க. யாரையுமே வாயை திறக்க கூடாதுன்னு முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இது அப்பட்டமான ஒரு அராஜகம், ஒரு கொடுங்கோன்மை, சர்வாதிகாரம். இது நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துல கூட கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு யாரு, காவல்துறையா? காவல்துறை இசை மதிவாணன் தென்காசியில பேசிட்டு இருந்தப்போ பேசக்கூடாது. அப்படி ஏன் பேசக்கூடாது? பேசக்கூடாதான். கலாச்சாரத்தை சம்பாதிக்க முடியும். நீ எப்படி தென்காசியில? நான் சொல்றேன், நான் எல்லா காணொலியிலயும் சொல்லுவேன், காட்சி விற்கிறதே இவனுங்க தான். யாரு? திமுக காரணங்க தான். அதுக்காக தான் பயப்படுறீங்களா வெளியே தெரிஞ்சிருன்னு? எனக்கு என்னன்னா, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை இருக்கார் இல்லையா, நான் பத்திரிகையில வந்த செய்தி நான் காட்டுறேனே, இல்லன்னு சொல்லுங்க. தோ இருக்கு திண்டிவனம். அந்த திண்டிவனம் திமுக ஒன்றிய கவுன்சிலர். வழக்குக்கு ஏன் சார் இம்புட்டு பயப்படுறீங்க? நான் பயப்படல, நான் காட்டுறேன் தான் சொல்றேன். நான் உண்மையை சொல்றேன். இதை நான் சொல்லல, சொன்னது திமுக அமைச்சர். யாராவது பேசுனீங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கு திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு வழக்கு போடுவோம். நான் பொய் பேசல, செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்தியை சொல்றேன். FIR காப்பியை நான் காட்டுறேன். அமைச்சர் வந்து ஏற்கனவே மெத்து விஷயத்திலயும் இதே மாதிரி தான் சொன்னாரு. தேவையில்லாம இந்த விஷயத்துல எங்களை வந்து தொடர்பு படுத்தினா நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாரு. ரகுபதி போட்டிருந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கள்ளச்சாராய சாவுக்கு என்ன சந்தேகம்னா, திமுக தான் காரணம் சொல்லி நான் போட்டிருந்தேன். என் மேல சட்டப்படி எடுக்க சொல்லுங்க ரகுபதியை. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை கொடுத்துருவாரு போல. என்னப்பா, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை என்ன சொன்னாருன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிருக்காங்களாம். கண்ணுக்குட்டி மட்டும் இல்ல, இதுல ஒரு எரும மாடு இருக்கு, அந்த எரும மாடை கைது பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. யார் வந்து அந்த எரும மாடு யாரா இருக்கும்? இந்த தொகுதியின் முக்கிய பொறுப்பாளரா இருக்கும். கேமராமேன் கொஞ்சம் அங்க திரும்பி காட்டுப்பா, சில மாடெல்லாம் தெரியுது, எருமை தெரியுது. நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அந்த எரும மாடு யாரா இருக்குன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 13 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. செங்கல்பட்டுல ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சியது யார் அப்படின்னா, இங்க திண்டிவனம் திமுக வார்டு கவுன்சிலரான ரம்யா, திமுக கவுன்சிலர். அவங்களுடைய கணவர், ஆமா, பெண் உடன்பிறப்பு, அவங்களுடைய கணவர் மரூர் ராஜன், அவரும் திமுக பொறுப்பாளர். அந்த உள்ளாட்சி பொறுப்பு வந்து பெண்களுக்கு அப்படின்னு மாற்றப்பட்ட உடனேயே தன்னுடைய மனைவியை வேட்பாளரா நிறுத்தி கவுன்சிலர் ஆகிட்டாரு. இவரு பொறுப்பாவே இருந்துட்டாரு. தான் வீட்டுக்குள்ளேயே சாராயங்காட்சி தொகுதி முழுக்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. விழுப்புரம். ஆமா, இதுல வந்து நீ உண்மையில சொல்ற சேர்மேனு மற்றபடி மேயர் இவங்களுக்குலாம் கிடையாது. கவுன்சிலர் புருஷன்ற அந்த பவர் இருக்கு பாருங்க, பெரிய பவருங்க. விழுப்புரம் மரக்காணம் இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயத்தை சப்ளை பண்ணதே அவர்தான். அவருடைய கார்ல 105 லிட்டர் கள்ளச்சாராயத்தோட காவல்துறையை அவரை கைது செஞ்சுச்சு. ஆனா கொஞ்ச நாள் விடுதலையும் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இத்தனை சாவு நடந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேரல் சாராயத்தை அழித்தனர் அப்படிங்கிற, அப்ப சாராயம் எங்க இருக்கு உனக்கு தெரியுது. யாரு காய்ச்சிக்கிறான்னு தெரியுது, எந்த இடுக்குல இருந்து காய்ச்சறான்னு தெரியுது. இது ஏன்டா முன்னாடியே செய்யல? அப்ப யார்கிட்ட கமிஷன் வாங்கினா, யார்கிட்ட யாருக்கு போச்சு, யாருடைய தூண்டுதலோட இங்க நடக்குது, எல்லாத்தையும் பேசணும்னா 7வது வழக்கு. இல்ல கேளு, மலை மேல காய்ச்சி
பைப் வச்சு கீழே அனுப்பியிருக்காங்க தெரியுமா? அடே அப்பா, இதெல்லாம் தெரியாம நடக்க முடியுமா? தண்ணி இறக்குறது மாதிரி. இப்பதான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு சொன்னாங்க. அந்த மாடர்ன் தமிழ்நாடு எதுன்றது இப்பதான் தெரியுது. ஏண்டா டெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் பண்றானுங்க பாரு. எங்க வீட்டு பக்கம் சென்னை கிட்டயே இருக்கிற எங்க வீட்டு பக்கம் தண்ணி கனெக்ஷன் இப்போ 3 வருஷம் முன்னாடி தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த தண்ணி கனெக்ஷன் எப்பயோ கொடுத்தாச்சு. கள்ளக்குறிச்சியில மலையில இருந்து கீழே இறக்குறதுக்கு பைப்ல கனெக்ஷன் போட்டு அந்த இது அந்த இப்போ சந்தானம் படத்துல ஒரு தேர்தல் ஒன்று வரும். அதில் வந்து ஒருத்தன் வந்து பைப்பில் பாலை திறந்து விடுவான். பால் என்ன பங்காளி சாராயத்தை திறந்து விடுறோம் பாரு, பைப்பில் சாராயம் வர மாதிரி ஊற்றுவோம் பாருங்க. அந்த மாதிரி இவங்க கனெக்ஷன் கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. இப்போ அதான் அது சொல்ல வந்தல, அந்த திமுக பொறுப்பாளர் சாராயம் காய்ச்சி விற்ற மரூர் ராஜன் வந்து கவுன்சிலர் புருஷன். அவர் வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு ரொம்பவும் நெருக்கமானவர். இப்போ புரியுதா? மக்களே, இதுக்கு மேலேயும் இந்த மக்கள் பக்கம்ன்ற சேனல் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை குறைவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்போதும் மக்கள் பக்கம் நாங்கள். ஆமாம்.